இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் 6th 4th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்காங்க பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2x மைனஸ் 3. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும், எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கோங்க. எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பார்த்து என்ன பண்ணணும், 1 மைனஸ் எக்ஸ். அப்போ 2 into 1 minus x minus 3. 2 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும் 2. 2 உள்ள இங்கே எக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 3 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 2x அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 3 இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ மைனஸ் 3ல் ப்ளஸ் 2 போச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், மைனஸ் 1. அப்போ கொஸ்டின் கொடுக்குறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுக்குறாங்க, 2x மைனஸ் 3. எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2x மைனஸ் 1. அப்போ 2x மைனஸ் இந்த சைடு என்னவா மாறும், ப்ளஸ் 2xஆக மாறும். இப்போ மைனஸ் 1 மைனஸ் 3 அந்த சைடு என்னவா மாறும், ப்ளஸ் 3ஆக மாறும். அப்போ 2x என்ன வரும், 4x. அப்போ 3ல் 1 போச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 2. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணா 2 டிவைடட் பை 4. அப்போ 1 2 is to 2 to 4. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணா 1 டிவைடட் பை 2. அவ்வளோ நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.